ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈரோத் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட பிரயாணத்திலே 42 இடங்களிலே கூடாரங்களை அமைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு இடம்தான் இந்த ஈரோத். ஈரோத் என்றால் மவுத் ஆஃப் தி கார்ஜியஸ். அப்படி என்றால் பாறை இடுக்குகளின் வழியே தண்ணீர் நொறுக்கப்பட்டு வருகிற அனுபவம். அதுபடியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாதினால, பலவீனத்தினால, பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தம் சமாதானம் இல்லாதபடி நாம் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லா வகையிலும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலுக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு அவர்கள் முன்பாக செங்கடல் போக முடியாது, பின்பதாக பார்வோனுடைய படை வருகிறது, கிழக்கே வலது பக்கத்திலே பார்த்தால் பாகால் சேபோத் இருக்கிறது, இடது பக்கத்திலே பார்த்தால் மிக்தோல் என்கிறதான இராணுவ கோட்டை இருக்கிறது. எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்கு முன்கூட்டியே 10 வாதைகளிலே ஒரு வாதையாக்கிய அந்த வெட்டுக்கிளியை கர்த்தர் கடலிலே கீழ்காற்றை அனுப்பி மிதக்கும்படியாய் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் மிதக்கும்படியாய் செய்தார்? பின்வரும் நாட்களிலே இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி சமுத்திரத்திலே மிதக்கிறதோ இதே போல பார்வோனும் அவனுடைய சேனைகளும் மிதப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே ஒரு நிழலாட்டமாக, ஒரு வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதே போல எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். அப்படி வாசலை திறக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழி உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, செங்கடல் பிளந்து வழி உண்டாகிறது. பார்வோனும் அவனுடைய சேனைக்கும் அதே செங்கடல் ஒரு குழியாக, சவக்குழியாக மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். I am going to glorify myself. கர்த்தர் உங்கள் மூலியமாக மகிமைப்படவே இந்த கஷ்டத்தையும் வேதனையும் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எதிரிக்கு குழியா இருக்கும் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். God bless you.